Hello guys, today நம்ம வீடியோல symmetric matrix and skew symmetric matrix என்னன்னு பார்க்க போறோம். So first symmetric matrix நம்ம பார்ப்போம். Okay, a symmetric matrix is a square matrix that satisfies A is equals to A transpose. அதாவது என்ன சொல்றாங்க அப்படினா the transpose of the matrix is equals to the matrix itself. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் அப்படினா அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸும் எடுத்திருக்க மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணால் அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா ரோ எல்லாமே காலமாக மாறும். காலம்ஸ் எல்லாமே ரோவாக சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலே அது என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்போஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதோட டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஒரு ரோவை காலம்ஸாக சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி காலம்ஸை ரோவாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ரெண்டுமே வந்து கிடச்சிரும். லைக் வந்து இப்போ நீங்கள் ரோஸை வந்து காலம்ஸாக சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக காலம்ஸ் எல்லாமே ரோஸ் ஆயிரும். அப்படி தானே, அதை சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்களா, இந்த டிரான்ஸ்போஸை மாற்றுறப்ப நான் ஃபஸ்ட்டு ரோவை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணுறேன், ரோஸை வந்து நான் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ரோஸ் என்னது 1 2 அப்படின்ற ஃபஸ்ட்டு ரோவை 1 2ன்னு சொல்லி காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். 3 4ன்ற செகண்ட் ரோவை 3 4ன்ற செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருந்த ரோஸ் எல்லாமே காலம்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு, காலம்ஸ் எல்லாமே ரோஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி தானே, இதே டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். சிம்பிளாக நம்ம ஏதோ ஒரு இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது எது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கணும். டிரான்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்க மேட்ரிக்ஸும் அந்த டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸும் எதெல்லாம் எந்த ஆப்ஷன்ஸில் ஈக்குவலாக வருதோ அந்த தான் நம்ம சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதாவது அப்படி இருக்க சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஏஐஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஜேஐ. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு 3x3 மேட்ரிக் நடத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா அப்படின்னா என்ன நம்ம செய்யணும், நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லைன்றது செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டிரான்ஸ்போஸ் சால்வ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்ப்போம். அப்படி தானே, நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ரோஸ் எல்லாமே காலம்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோவை நான் காலமாக சேஞ்ச் பண்ணிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணிட்டேன், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். எஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்னது, இது வந்து சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஐஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஜேஐ அப்படின்ற ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செக் பண்ணி பார்ப்போமா, இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் தானே, அவங்க கொடுத்துருக்க மாதிரியே கான்செப்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோமா? ஓகே, இப்போ நம்ம டயகனல் எலிமெண்ட்ஸை விட்டுருங்க. ஓகேவா? A11 வந்து இதில் ஐ வந்து 1, ஜேவும் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோவை வந்து டினோட் பண்ணும், ஐயை டினோட் பண்ணும், செகண்டுக்கு ஜேவை டினோட் பண்ணும். அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, ஜே இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகேவா? இதை வந்து நம்ம ஏஜேஐயாக சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அகெயின் A11 தான் வரும். ஓகேவா? எதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்போ A12 எடுத்தோம்னா ஐ ஈக்குவல்ஸ் டு 1, ஜே இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இதை ஏஜேஐயாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், A21 வரும். அப்போ இதுக்கு மீனிங் என்னது, A12வும் A21ம் ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்றதை செக் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அதை வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறோம். சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு எலமெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கும்னு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே, அதே வந்து இந்த மேட்ரிக்ஸ் இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ A12வும் A21ம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. A12ன்றது என்னது, ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், இதுதான் A12. A21ன்றது என்னது, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ இது என்னது, ஈக்குவலாக இருக்கா ரெண்டும்? எஸ், ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இது ஃபார் ஆல் ஐஜே. ஓகேவா? ஏதாவது ஒரு ஐஜே இல்லை ஆல் ஐஜே. அப்போ நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும். பொதுவாக இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை விட்டணும். ஏன்னா இது எல்லாமே என்னவா இருக்கும், A11 A22 இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். A33 A33 இருக்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு வேல்யூ வந்து எதுவும் புதுசாக வரப்போகிறது இல்லை, பிகாஸ் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸை வச்சுங்க. அடுத்து இந்த எலிமெண்ட் என்னங்களேன், A13 ஐ 1ஆக இருக்குது, ஜே வந்து 3ஆக இருக்குது. அப்போ ஏஜேஐ கொண்டு போனோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு A31 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கா பாருங்கள். A13 இது, A31 இது. அப்போ இந்த வேல்யூ சேமாக இருக்கா? எஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது என்னது 23. இதோட ஏஜேஐ ஃபார்ம் என்னது
I வந்து இங்கே 2, J வந்து இங்கே 3. இப்போ J என்னது இங்கே 3 2ன்னு வரும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 8 2 3 7 and 8 3 2 also 7. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் படி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான இந்த மேட்ரிக்ஸு உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அப்போ அது கொடுத்துருக்க மாட்டேன் இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ கன்ஃபார்மாக இது என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஓகே, இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணி இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கா இல்லையான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதை போட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லையா அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி அப்படி இருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, the number above the main diagonal, இந்த டயகனலுக்கு மேலே இருக்க நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கீழே இருக்க டயகனல் கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்பர் above the main diagonal is equals to the number below the main diagonal. ஓகேவா? பாருங்களேன், இதான மெயின் டயகனல். இந்த ஃபஸ்ட்டு டாப்லேருந்து கீழே இருக்க பாட்டம் வர கிராஸாக இருக்க அந்த வேல்யூஸ் தான் என்னென்னா மெயின் டயகனல் சொல்லுவோம். ஸோ உங்கள் சொல்கிற கான்செப்ட் படி இந்த மெயின் டயகனலுக்கு மேலே இருக்க எலமெண்ட்ஸும் மெயின் டயகனலுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், இந்த இதில் பாருங்கள் 4 6 7 4 6 7 ரெண்டுமே என்னது ஈக்குவலாக இருக்கா? அப்போ எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இது எதுக்கு எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டெஃபினேஷன்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த எல்லா கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் வந்து இப்போ வந்து நீங்கள் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு A = A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு போட்டு பார்த்து வந்துருச்சு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பட் உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கணும், உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் தான் இந்த கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை அதுலேயே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா மேலே இருக்க இந்த எலமெண்ட்ஸும் கீழே இருக்க எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ நார்மலாக நீங்கள் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். A = A டிரான்ஸ்போஸ் வந்தால் மட்டுமே போதும். ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது டயகனல் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் மேலே இருக்க எலமெண்ட்ஸ் கீழே இருக்க எலமெண்ட்ஸ் தான் நம்ம இதில் பார்ப்போம். டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னா வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் இருக்க டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன வேணால் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? 0 இருக்கலாம், ஆர் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்ன வேணால் இருந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேன் பி எனி நம்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர்றதா வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? மொதல் என்ன பார்த்தோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் ஏவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோமா. இப்போ என்னென்னா ஏவும் இது மைனஸ் ஆஃப் A, அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இருக்குல்ல A, அதோட மைனஸ் போட்டு கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ ஏவோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு தி நெகட்டிவ் சைட் ஆஃப், அதாவது நெகட்டிவ் சைட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்றது கொடுத்துருப்பாங்க அப்படி தானே, இதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல மைனஸ் போட்டு கிடைக்கிற மேட்ரிக்ஸில் அதுவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். முதல்ல பார்த்தால வெறும் நார்மல் ஏவும் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம். இங்கே மைனஸ் ஆஃப் ஏவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம் பார்ப்போமா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்க டயகனல் எலிமெண்ட்ஸ், இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததுமே அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டயகனல் எலிமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 0 இல்லாமல் 1 or 2 or 3 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேல்யூஸ் ரியல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செக் பண்ணால் போதும். ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயகனல் எலிமெண்ட்ஸ் செக் பண்ணால் டைம் வேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வித்தோடனே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாலே டயகனல் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக 0 இருக்கணும். ஓகேவா? டயகனல் எலிமெண்ட்ஸ் 0வாக இருக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் A வந்து இஸ் ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கப்போ என்னென்ன சேஞ்சஸ் உள்ளே வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னென்னா, ஓகே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது மூலமா நம்ம தெரிஞ்சிடும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு டயகனல் எலிமெண்ட்ஸை செக் பண்ணணும். டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்குது, 0 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படி தானே. செகண்ட் கண்டிஷன் என்னது, மைனஸ் A இஸ் ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருக்கா, இதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும், மைனஸ் A வந்து நம்ம எடுக்கணும். ஏல மைனஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ உள்ளே என்னென்ன சேஞ்சஸ் ஆகும், 0 +1 வந்து -1ஆக சேஞ்ச் ஆகும், -2 வந்து +2ஆக சேஞ்ச் ஆகும். அடுத்து எல்லாமே இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மைனஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும்.
அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 1 0 -3 -2 3 0 இதே -a. இப்போ A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள். ரோஸை நம்ம காலம்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். 0 1 -2 அப்படிங்கிறது 0 1 -2 அடுத்து -1 0 3 2 -3 0. இப்போ நம்ம கண்டிஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க, -a இஸ் ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம். அப்படி தானே? இப்போ கண்டிஷன் பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ரைட்டு, செகண்ட் ரோ கரெக்டு, தேர்ட் ரோ கரெக்ட். ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, A -aவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்னது, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் அதுக்கு எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா Aij ஈக்குவல்ஸ் டு -ji இப்படி சொல்லியிருக்கும். நம்ம மொதல் பார்த்த கண்டிஷன் என்ன பார்த்தோம், எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து மைனஸ் வராது, ஒன்லி Aij வந்து ஈக்குவல்ஸ் டு AJIயாக இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் தான் இருக்கும், மைனஸில் தான். அதாவது மேலே இருக்க டயக்ராம்ஸ் விட்டுட்டு மேலே இருக்க அப்பர் பார்ட்டும் லோயர் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம எதில் பார்த்துருப்போம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் பார்த்துருப்போம். பட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மேலே இருக்க அப்பர் பார்ட்டு, அதாவது மைண்ட் டயக்ராமுக்கு மேலே இருக்க அப்பர் பார்ட் வந்து கீழே இருக்க லோயர் பார்ட்டில் வந்து மைனஸ் பண்ணுவோம்ல, லோயர் பார்ட்டுக்கு மைனஸ் போட்டு கிடைக்கிற வேல்யூ இருக்கும்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிம்பிள். நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் அப்படியே ஆப்போசிட், அதாவது மைனஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கான்செப்ட்ஸ். அதில் அப்பர் பார்ட்டை பாருங்கள், -1 2 -3. அப்போ இதுக்கு அப்படி மைனஸ் போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, +1 -2 +3 இப்படி வருமா? அப்படி வந்திருக்கா பாருங்கள் கீழே லோயர் பார்ட்டு. எஸ், இதோட நெகட்டிவ் பார்ட்டாக வந்து இந்த லோயர் பார்ட் வந்திருக்கு. அப்படி தானே? ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்போ எலமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்க மாதிரியே இருக்குது. ஓகே தானே? இதே வந்து என்னென்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஓகேவா? ரெண்டுக்குமே ஒன்று ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி. முக்கியமாக ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டயக்ராம்ஸ் 0வாக இருக்கும். ஓகேவா? சம் எக்ஸாம்ஸ் லைக் செட் எக்ஸாம், PGTRP இதெல்லாம் வந்து மேபி இது கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டயக்ராம் நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கும், மஸ்ட் பி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணால் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், 0. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு ஒன்லி ரியல் வேல்யூஸ், ஏதோ ஒரு வேல்யூ எனி நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் இருக்க டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.